கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இடை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தெசலோனிக்க சபைக்கு நிரூபம் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும் பொழுது, இல்லை நாம் கேட்ட காரியங்கள் கிடைக்கும் பொழுது, நம்ம ஒரு வண்டி வாங்கும் பொழுது, இல்லைன்னா ஒரு வீடு வைக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு திருமணம் எடுக்கும் பொழுது, குழந்தைகள் பிறக்கும் பொழுது, இப்படி பல காரியங்கள், நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறது உள்ளதான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நமக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை, நாம் சோர்ந்து போகிறதுண்டு. ஆனால் இங்கே ஆபக்குக் தீர்க்கதரிசி எழுதும் பொழுது, ஆபக்குக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது 18வது வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொல்லுகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய மகனோடு அல்லது தன்னுடைய தீர்க்கதரிசியோடு சொல்லும் பொழுது, அந்த 16வது வசனத்திலே அதன் கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று. அப்போ எதிர்த்து வருகிற ஜனங்கள் மத்தியில், யுத்தத்திற்கு வருகிற ஜனங்கள் மத்தியில் எனக்கொரு ஆறுதல், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் நஷ்டமாய் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு தேவனை அறியாத ஒரு அஞ்ஞானியான ஒரு மனுஷனுக்கு முடியும். ஆனால் ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையை நமக்கு அவர்களுடைய கஷ்ட சமயத்தில் தான் அறிய முடியும். ஏனென்று சொன்னால், அவர்கள் அந்த ஒரு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் எல்லாம் மறந்து தேவனோடு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தங்களுடைய வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வேதனைகள் வரும்பொழுது கர்த்தரிடத்திலே அவர்கள் கொஞ்சம் கூட கெட்டி சேருவார்கள். ஆனால் அந்த தேவனோடு பற்றுதல் இல்லாதவர்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு மாறுகிறார்கள், பிறுபிறுக்கிறார்கள், எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய குறைகளையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய நிலைமையிலிருந்து மாறி போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நாம் இதே மாதிரி ஆபக்குக் தீர்க்கதரிசி சொன்னது போல ஏது நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? வேதனைகள் வரும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க நம்மளால் முடிகிறதா? அதை தேவனுக்கு விரோதமாக நாம் பிறுபிறுத்து கொண்டிருக்கிறோமா? அது நாம் நம்மை தானே சோதித்தறிய வேண்டும். காரணம் என்று சொன்னால், நாம் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே அது லாபமானாலும் நஷ்டமானாலும் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த ஒரு வேதனையில் இருந்தாலும் உங்கள் கர்த்தருக்குள், அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே, இவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, வேதனையில் இருக்கிறார்களா, கஷ்டத்தையில் இருக்கிறார்களா, சந்தோஷத்தில் இருக்கிறார்களா எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர், இவர்கள் நஷ்டத்தின் மத்தியிலும் களி கூற, ஆண்டவரே, சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்க, எல்லா இல்லாய்மையிலும் எல்லா வேதனைகளிலும் உம்முடைய ஆறுதல்கள் இவர்கள் கண்டத்த, உண்மையை பற்றி சேர்ந்திருக்க இவர்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த உலகத்தின் வாழ்க்கை ஆண்டவரே, அது சீக்கிரம் முடியும். ஆனால் இந்த முடியும் பொழுது ஆண்டவரே, நாம் உம்மோடு இருந்தால் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, இந்த உலக பாடுகள் வரப்போகிற மகிமை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒன்றும் இல்லை என்று நினைத்து இந்த பிள்ளைகள் முன்னேறி செல்ல கிருபையும் பாக்கியத்தை நீர் கொடுத்துள்ள வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது வருகை வரையிலும் இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.